அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தீபாவளிக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்புல பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ விக்ரம் நடிப்புல வெளியே இருக்குது. துருவ விக்ரம் ஏற்கனவே 2 படம் நடித்திருந்தா கூட இதுதான் என்னுடைய முதல் படம், இந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. படம் நீங்கள் பாத்துட்டீங்க, படம் எப்படி சார் இருந்தது? இல்ல, படம் உண்மையிலேயே மிக சிறப்பா இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. அது மட்டும் இல்ல, தமிழில் வெளியான ஒரு முக்கியமான படங்கள் பட்டியலில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான படமா இருக்கு. பொதுவாக மாரி செல்வராஜ் படங்களை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். அவர் வெறுமனே பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்துக்காக படங்கள் எடுக்கிறது இல்லை. அவருடைய படங்கள் எல்லா மக்களும் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அதே நேரம் அவர் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தான் தன்னுடைய படங்கள்ல வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த படமும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மணத்தி கணேசன்கிற ஒரு கபடி வீரருடைய கதை. ஸோ அவருடைய வாழ்க்கையை தழுவி அதுல கற்பனைகள்லாம் கலந்து வந்து அந்த ஒரு படமா பண்ணியிருக்காரு. படம் வந்து 90களில் நடக்கிற ஒரு கதை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான படமா நம்ம சொல்லலாம். முன்னாடி சொன்னது மாதிரி துருவ விக்ரம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, இதுதான் என்னுடைய முதல் படம் அப்படின்னு. நான் முதல் படம் வந்து ரீமேக் படம், அதனால வந்து என்னுடைய படம் இல்லைன்னு சொன்னார். 2வது படம் அப்பா தான் ஹீரோ, நான் ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே பிரமாதமா இருக்கு. அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறது 2 பேர் தான். ஒண்ணு திரையில் வந்து துருவ விக்ரம், திரைக்கு பின்னால் வந்து மாரி செல்வராஜ். அப்ப இவரு அந்த கபடி வீரராகவே, இன்னும் சொல்ல போனா ஒரு நிஜமான கபடி வீரராகவே மாறி இருக்காரு. ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு பொய் தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு தோன்றாத அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா அந்த படம் இருக்கும். முக்கியமா அந்த துருவுடைய கேரக்டரு நீங்க பார்க்கும்போது இவர் உண்மையிலேயே வந்து இவர் கபடி பிளேயரா, ஒரு கபடி பிளேயரே நடிக்க வச்சிருக்காங்களா நினைக்கிற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த மணத்தி கணேசன்கிற அந்த கபடி வீரர்கிட்டே ஒரு பயிற்சி எடுத்திருக்காரு. அவர் கூட ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காரு, அந்த 2 வருஷம் இவர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அத்தனை காயங்கள். ஆனா ஒரு கட்டத்துல கூட இந்த படம் நமக்கு வேணாம், நம்ம இதுல இருந்து வெளியாயிடுவோம்னு நினைக்காம அவர் ரொம்ப உறுதியோட வந்து இந்த பயிற்சியெல்லாம் எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது. அந்த அளவுக்கு அவருடைய உடல் மொழிகள்லாம் வந்து ஒரு நிஜ கபடி வீரனாகவே அவரை மாத்திருக்கு. உடல் மொழி வைஸ் ஓகே, உடம்பு வந்து நல்லா ஃபிட்டா ஒரு கபடி வீரனாக மாத்திட்டாரு அப்படின்னாலுமே ஒரு நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயம் இல்லையா? அதை எப்படி பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? இல்ல, அவருடைய நடிப்பு இன்னொன்னு, விக்ரமுடைய பையனுக்கு வந்து நடிப்பு வருமானு நமக்கு அந்த கேள்வியே வராது. திரையில வந்து விக்ரம் பேசுற மாதிரியே இருக்கு சில டயலாக்ஸ். அதுதான் உண்மை. என்னன்னா அவரை பார்க்கும்போது இப்ப நம்ம அப்படி திரையில பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் திரும்பிட்டு கேட்டோம்னா விக்ரம் பேசுற மாதிரியே நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா ஒரு இளவயது விக்ரம், அதாவது சேது காலகட்டத்துல விக்ரம பாக்குற மாதிரியே நமக்கெல்லாம் தோணும். பட் என்னதான் இருந்தாலும் அவருடைய பையன் அவரு, அதனால இந்த சாயல்ங்கிறது நீங்க தவிர்க்கவே முடியாதுதான். பட் அதையும் தாண்டி அவருடைய நடிப்புங்கிறது உண்மையிலே பிரமாதமா பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா முதல் 2 படத்தை கணக்குல சேர்க்காம இதுதான் என்னுடைய முதல் படம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு பேச்சு, ஒரு யுத்தியா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இந்த படம் போய் பார்க்கும்போது அடடா அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு நல்லா இருக்கு. குறிப்பா படத்தை தூக்கி நிறுத்துறது திரைக்கு பின்னாடி மாரி செல்வராஜ், திரைக்கு முன்னாடி திரையில பாத்தீங்கன்னா துருவன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் பசுபதி பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து நடிக்கிறதுல வந்து துருவ விக்ரமோட பசுபதி வந்து ஒரு படி மேலேயே நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வை இல்ல, பசுபதி எப்பயுமே அவர் என்ன கேரக்டர்ல நடிக்கிறாரோ அந்த கேரக்டராகவே மாறிடுவார். அதுதான் அவருடைய ஸ்டைலு. இந்த படத்துலயும் அப்படிதான். துருவுடைய அப்பா கதாபாத்திரம் அது பார்த்தீங்கன்னா வெறுமனே வழக்கமான தமிழ் சினிமாவுடைய தந்தை கதாபாத்திரம் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு நடிப்பதற்கு வந்து பயங்கரமான ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர். அதாவது என்னன்னா மகனுடைய கபடி திறமை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா வெளிப்படையா பார்த்தீங்கன்னா அதை அங்கீகரிச்சு அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அவருக்கு சில மனத்தடைகள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகன் மீதான அவநம்பிக்கை கிடையாது, அவர்கள் வாழ்கிற சூழல். இந்த சூழல்ல வந்து இவன் அடுத்த கட்டத்துக்கு போனானா இவனும் ஆயுதத்தை எடுத்துருவானோன்னு ஒரு அச்சமும் பயமும் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அதன் காரணமா அந்த பையனுடைய முயற்சிக்கெல்லாம் அவரே தடம் போடுவாரு. ஒரு கட்டத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு அவரே உறுதுணை அளிப்பார். ஸோ இந்த தவிப்பு, தடுமாற்றம், பரிதவிப்பு, பதட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு பசுபதி. இன்னும் அவருடைய நடிப்பை வந்து நம்ம
ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா லால் பத்தி பேசி ஆகணும். லால் வந்து பல படங்கள், தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாலுமே சண்டைக்கோழியில் நடிச்சிருந்தாரு. அதை தாண்டின ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அவர் கொடுக்கல, அவர் பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி பார்வை வைக்கப்படும். ஏற்கனவே கர்ணன்ல பார்த்திருக்கோம் மாரி செல்வராஜ் அவரை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அவரை நல்லா பயன்படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாயிடுச்சா மாரி செல்வராஜ் லால் கூட? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா துருவுடைய அக்காவா நடிச்சிருப்பாங்க, அவங்க கூட கர்ணன்ல நடிச்சவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பும் புரிதலும் ஏற்படும். அந்த அடிப்படையில் கூட லால் இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நிஜத்தில் வெங்கடேச பண்ணையாருடைய கேரக்டரை நினைவுபடுத்துகிற ஒரு கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பிரமாதமா இருக்கு. பட் அதே நேரம் கர்ணன் அளவுக்கு அவருடைய கேரக்டர் நினைவில் இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த கேரக்டர் அவர் வந்து அவர் பிரமாதமா பண்ணியிருக்காரு, அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா மாரி செல்வராஜ் அவருடைய இதற்கு முந்தைய 3 படங்கள்ல வந்து ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெங்கடேச பண்ணையரா இருந்தாலுமே வந்து அவரோட பாசிட்டிவ் சைடுமே காட்டியிருக்காரு. ஸோ வந்து அந்த சைட்ல இருந்துமே ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா வந்துருக்கு. சில இடங்கள்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, மாரி செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஜென்ரலான ஆடியன்ஸ் மத்தியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுக்கு தோணுச்சா பாசிட்டிவ் சைடே காட்டியிருக்காரு? இல்ல, பொதுவாகவே இந்த மாரி செல்வராஜ் வந்து ஒரு சாதிய படங்கள் எடுக்கிறாரு, சாதி கலவரத்துக்கே காரணமா இருக்காரு அப்படின்னா அவர் குற்றம் சாட்டுறாங்க. அது வந்து ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டு தான். ஏன்னா மற்றவர்கள் சாதி பெருமை பேசுகிற படங்களை எடுப்பதற்கும், நான் இந்த சாதியால் பிறந்ததால் இப்படிப்பட்ட அவமானங்களை, இப்படிப்பட்ட விமர்சனங்களை, இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பதிவு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது இல்லாம சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊடகம், வெகுமக்கள் ஊடகம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சாதி மோதலை வந்து நம்ம வெறுமனே செய்தியாவே பார்த்துட்டு கடந்து போறோம். அதே மாதிரி இங்க வந்து நிறைய ஆணவ கொலைகள் நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் நம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள், அதிகபட்சம் ஒரு 1 வார பரபரப்பு செய்தி தான். அதே நேரம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அதனுடைய வேதனையும் வழியும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதை வந்து ஒரு செல்லுலாய்ட்ல பதிவு பண்ணும்போது மற்றவர்களுக்கும் தன்னுடைய வழியை உணர வைக்க முடியும்னு மாரி செல்வராஜ் நம்புறாரு. அந்த அடிப்படையில தான் இப்படிப்பட்ட படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மேலோட்டமா பாத்தீங்கன்னா இப்ப மற்றவர்கள் எடுக்கிற சாதி படங்கள் மாதிரியே இவருடைய படங்களையும் வந்து ஒரு சாதி படமா பிராண்ட் பண்ற முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பைசன் படத்தையே பாருங்க, படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே அந்த தாக்குவதற்கான அணிகள் எல்லாம் தயாராயிடுச்சு. அந்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் டீகோட் பண்ணி இங்க பாருங்க இந்த சாதியை திட்டிருக்காரு, அந்த சாதியை திட்டிருக்காரு அப்படின்லாம் பயங்கரமா வந்து தயாரானாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், மாரி செல்வராஜை கைது பண்ணணும், சாதி கலவரத்துக்கே ஒரு காரணமா இருக்காரு அப்படிங்கிற குரல்கள் எழும்புறது. 4 பேர் தான் இருந்தாங்க, 4 பேரோ 6 பேரோ அப்படி ஒரு விஷயத்த ரைஸ் பண்றாங்கல்ல. சோ அதுவே வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. ஹரிநாடரோட கட்சி தான் அது. ஆமா. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற சாதியினர், சொல்ல போனா அவர் எந்த சாதியை சுட்டி காட்டுகிறாரோ அவங்க பார்த்தா கூட அடடா இவர் நம்ம சாதியை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைக்காத அளவுக்கு ரொம்ப நாசுக்கா தான் சுட்டி காட்டுது. எல்லாத்துக்கும் மேல இது சாதி குறித்த படம் இல்லை. ஒரு கபடி வீரன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இந்தியாவுக்கே பெருமை தேடுகிற அளவுக்கு இந்திய அணியில் இடம் பிடிச்சு ஒரு வெற்றி வாங்கி சூடுறான் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய லைன். ஆனா எந்த பின்னணியிலிருந்து இவன் வர்றான், என்ன மாதிரி சூழ்நிலையில அவனுடைய தடங்கல்களை எல்லாம் தாண்டி வர்றான் அப்படிங்கும் போது இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பேக்டிராப்பா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இயக்குனருடைய நோக்கத்தை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா அவர் மேல உங்களுக்கு கோபம் வராது. நீங்க சொல்ற மாதிரி வந்து மெயின் கதை பாத்தீங்கன்னா வந்து இந்த பேக்டிராப்ல வந்து எப்படி ஒரு கபடி வீரன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதா கதை. அதுல வந்து பசுபதி பாண்டியன், பண்ணையார் அந்த கேரக்டர் வைக்கும் போது அது படத்துக்கு வந்து ஒட்டுது. நீங்க கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா. என்ன வலிஞ்சு தெளிச்ச மாதிரி இருக்குதா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு இந்திய அணியில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப யதார்த்தமா நம்ம சொல்லணும்னா சிபாரிசு தேவைப்படும், பணம் தேவைப்படும், அரசியல் செல்வாக்கு தேவைப்படும். இதெல்லாம் நார்மலா இருக்கிற ஒருத்தனுக்கு. இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒருத்தனுக்கு இது மட்டும் காரணம் இல்லை, அவன் எந்த சாதியிலிருந்து வந்தாங்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். என்ன காரணம், இது போன்ற இந்த விளையாட்டு துறைக்காக இருக்கிற அந்த ஆணையம்லாம் இருக்குல்ல, என்னன்னா இந்த வீரர்களை வந்து மாநில அளவில் அல்லது தேசிய அளவில் அந்த அணியில் இடம்பெற வைப்பதற்குனே ஒரு போர்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த உயர் சாதியினர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு சமூகத்திலிருந்து வருகிற ஒரு வீரனை அங்கீகரிப்பதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதைத்தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இது வெறும் கற்பனை இல்லை,
அந்த மனத்தி கணேசன்கிற ஒரு உண்மையான வீரரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான். அப்ப அவர் இப்படி டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வருவதற்கு முயன்ற போது இந்தந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு வந்து தென் தமிழகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதையெல்லாம் கடந்து அவரு வந்தார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அதனால இது வந்து ஒரு துருத்தலாவெல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது சரியா பொருந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே, லால் கேரக்டர் பத்தி பேசுனீங்க. இன்னொரு பக்கம் பசுபதி பாண்டியன் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச்ல பாத்தீங்கன்னா அமீர் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அசுரன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வாடிவாசல் நடிக்கிறதா தள்ளி போச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி முழுக்க வந்து ஒரு இயக்குனர் இல்லாம நடிக்கிறத மாறிட்டார். நிறைய படங்கள்ல நல்ல கேரக்டர்னா அமீரை கொண்டு வாங்க அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, உண்மைதான். இந்த படத்துல பார்க்கும்போது அமீர் வந்து டைரக்ஷன் விட்டுட்டு பேசாம நடிகர் ஆயிடலாமே அப்படின்லாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதி தலைவரின் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் ஆனா அந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லெவலுக்கு தூக்குற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. என்னன்னா அது வெறுமனே பாத்தீங்கன்னா ஒரு சாதிக்காக போராடுகிற ஒருத்தர் கிடையாது, இன்னொரு சாதி மீது வந்து அவர்கள் தேவை ஏற்படும் போதுதான் மோதுறாங்க, எல்லா நேரமும் அவங்கள ஒரு வன்மத்தோட பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து இவரு எழுதியிருந்தாரு. அதுவே வந்து ஒரு பிரமாதமா இருந்துச்சு. அதே போல படம் பார்க்கும்போது என்ன உறுத்தலா இருந்ததுன்னா, ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் வந்து ஏசியன் கேம்ஸ் போயிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அடுத்தடுத்த காட்சிகள்ல வந்து கையை உடைக்கிறாங்க, இவர் அடுத்த லெவலுக்கு போவாரா, இவங்க அப்பாவுக்கு என்ன ஆகும், அவன் அப்பாவும் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் வந்து சேஃப்டியா ஒரு ஜெயிச்சிருவார். அங்க போய் என்ன நடக்க போறது அப்படிங்கிறத முதல்ல உடச்சிட்டாருன்னா அதை பாக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த சீரியஸான மேட்டர்லாம் மைண்ட் போல இல்லையா உங்களுக்கு? எப்படி இருந்துச்சா? இல்ல, அப்படி கிடையாது. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா குஷி படம் தான். குஷி படம் ஓபன் பண்ணும்போது இந்த குழந்தையும் எதிர்காலத்துல இணைய போறாங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் வந்து ஓபன் சொல்லிட்டு தான் படமே தொடங்கும். அப்ப எப்படி சேர போறாங்கிறது தான் சுவாரஸ்யம். இந்த படத்திலும் கூட நீங்க ஓப்பனிங்க அந்த ஏசியன் கேம்ஸ்ல ஓபன் பண்ணதுனால அப்ப துருவ் வந்து அவருடைய இலக்கை அடைஞ்சிட்டாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா எப்படி அடைந்தாருங்கிறது தான் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம். சோ அதை வந்து அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இவர் தான் ஜெயிச்சிட்டாரு, இவர் தான் அந்த அணியில இடம் பெற்றாருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பரபரப்பா வந்து போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க, அங்கிருந்து சூட்கேஸ் தூக்கிட்டு போறாங்க, இவர் வந்து சென்னை போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதான் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு பரபரப்பு இல்லாம போற மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த இடத்துல நமக்கு அப்படி தோணாது. என்னன்னா இப்படி இந்த இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு போறான், அவனுக்கு இப்படி ஒரு இடையூறு வந்துருச்சேங்கிற அந்த நினைப்பு தான் நமக்கு இருக்குமே தவிர இவன் போவானா, அணியில போய் சேருவானா மாட்டானாங்கிற அந்த தவிப்பு இருந்ததா எனக்கு தோணல. பட் என்ன இருந்தாலும் வந்து ஒரு டைரக்டருடைய திறமை தான் அது. கண்டிப்பா. இன்னொன்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லுமே, ஒரு படம் இருக்கு, ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு வில்லன் இருக்காரு, அதை பார்த்துட்டு தான் நம்ம படத்துக்குள்ளாரே போறோம். என்ன ஹீரோ வந்து வில்லனை ஜெயிச்சிருவாரு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல தெரிந்த உண்மை. ஆனாலும் எதுக்கு போய் உட்காடுறோம், எதுக்கு ஒரு படத்தை 3 தடவை 4 தடவை பாக்குறோம் அப்படின்னா அதை எப்படி இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளை தியேட்டருக்கு கூட்டிட்டு போற சுவாரஸ்யம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயமா தான் நான் பாக்குறேன்.